செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia தூய தேங்காய் எண்ணெய். சும்மா அப்படிலாம் நடிக்கணும். இங்க பாரு, குறுக்க கேள்வி கேட்காம நான் சொல்றது மட்டும் நீங்க சொல்ற மாதிரி நான் செய்றேன் அத்தை. அக்கா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, அது வந்து நாங்க சின்ன அத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க பெரிய அத்தை. அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம சொந்தத்திலேயே ஒரு நல்ல பையனை பார்த்து அவளுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். அதத்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இல்லடி? அது என்ன கையில கொடு. ஐயோ, இந்த வீட்ல சாப்பிடறதுக்கு எந்த குறையும் இருக்காது. அதனால உன் சொந்தக்கார பொண்ண நல்லா சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்க சொல்லு. அத விட்டுட்டு மனசுல கண்டதையும் நினைச்சு வீணா கற்பனை வளர்த்துக்க கூடாது. சொல்லுவே. உன் குடும்பத்து ஆளுங்க ஒன்ன மாதிரியே இருக்காங்க. அத்தை, இது சூப்பரா இருக்கு அத்தை. இந்தாங்க. ஐயோ, உன்ன எனக்கு வாட்சதான் சரியில்லைன்னு பார்த்தா வந்ததும் அதுக்கு மேல இருக்கு. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வணக்கம் மேடம். வணக்கம். உள்ள வாங்க மேடம், வாங்க. அப்பா எப்படி இருக்காரு? பாத்ரூம் நல்லா இருக்கு. வெளிநாட்டுல ஏதோ பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் மேடம். அந்த விஷயமா தான் போயிட்டு இருக்கு. வாங்க மேடம். வாங்க மேடம். மேடம்க்கு சாரீஸ் காட்டு. காட்டுறேன் சார். வாங்க மேடம், வாங்க. வணக்கம், உட்காருங்க. ஆமா, நீங்களும் உட்காருங்க. அண்ணா, லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுங்க. சரிங்க சார். எங்க அப்பாவை இன்னும் காணோம்? கணேசனை கூட்டிட்டு வந்திருந்தாலாவது ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பான். போர் அடிக்காது. இங்க தனியா எவ்வளவு நேரம் நிக்கிறது? போர் அடிக்குது. அண்ணா, நேத்து வந்ததையும் காட்டுங்க. காமிச்சிருங்க. அக்கா, இதை காட்டுங்க. நான் ஒரு புடவை எடுத்துக்கிட்டா? இது என்ன கேள்வி? உனக்கு வேணுங்கிறதே எடுத்துக்கோ. தேங்க்ஸ்க்கா. நான் அங்க போய் பார்க்கட்டா? ஓகே. வழி விடுங்க. பச்சை கலர். அம்மா, மஞ்சள் கலர் புடவை. வனஜா, உனக்காகவே நிஜ மாதிரி இருக்கு. ஐயோ, அது இது எப்படி இருக்கு பாப்போம். இங்க பாருங்க, அந்த புடவை எடுங்க. நைஸ், வெரி நைஸ். எங்க போனா? யா, பியூட்டிஃபுல். அகிலா மேடம், ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். சரி. நல்லா இருக்கா? நல்ல திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கு. ஆமா, நிச்சயதார்த்தம் ஏன் பொண்ணுக்கா இல்ல உனக்கா? கண்ணுல தெரியற புடவெல்லாம் எடுத்து தோள் மேல போட்டு அழகு பாத்துட்டு இருக்க. நான் அழகா இருக்கேன், பாக்குறேன். உனக்கு ஏன் வயிறு எரியுது? வந்த வேலையை மட்டும் பாரு, என்ன வேவு பாக்குற வேலையெல்லாம் பார்க்காத. எதை செலக்ட் பண்றது? ஒரு நிமிஷம். ஓகே மேடம். தாக்ஷாயினி, இதோ வரேன். போ, உன் சம்மந்தி கூப்பிடுறாங்க. அங்க போய் பறக்கிற வேலையை பாரு. இங்க பாருங்க, இது எல்லா புடவையும் பேக் பண்ணி பில்ல அவங்களோட போட்டுருங்க. சரியா? வரேன்க்கா. வாவ், வெரி நைஸ். வனஜா எங்க? இதோ இங்க வனஜா, அக்கா, இது இதோ இருக்கேன். இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? அக்கா, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கலர்லாம் எப்படிக்கா உங்க கண்ணுல படுது? பீகா கிரீன் சான்ஸே இல்ல. வாவ், ஆசம். ஐஷு கூட அந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா கூட ஷாப்பிங்க்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் கூப்பிட்டேன். நிச்சயதார்த்தத்துல அருண் ஸ்பெஷலா தெரியணுங்கிறதுக்காக அவளே பக்கத்துல இருந்து சூட் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் வர முடியல. வெரி குட்.
அருண் விஷயத்துல ஐஸ்வர்யா ரொம்ப கேர் எடுத்துக்கிறா. விஜயா, எஸ் மேம். ஆதித்யா கிளம்பியாச்சா? வந்துட்டு இருக்காரு மேடம். ஓகே. நான் செலக்ட் பண்ண சாரீஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். இது எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு, பேக் பண்ணிடுங்க. அக்கா நான் செலக்ட் பண்ணதும் அதையும் எடுத்துக்கோங்க. சரிங்க மேடம். அப்பா ஐயோ பெரிய ஐயா. தம்பி, சொல்லுங்க சுந்தரம். சாயங்காலம் பார்வதியை பொண்ணு பார்க்க வர்றாங்க. புடவை எடுக்கிறதுக்கு பார்வதியை வர சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு அரை மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா புடவை எடுத்து கொடுத்துட்டு அனுப்பி வச்சுட்டு வந்துடுவேன். சரி, பார்வதி எங்க இருக்கா? அதோ அந்த கடை பக்கத்துல நிக்க சொல்லியிருக்கேன் தம்பி. சுந்தரம், பார்வதி கூட இந்த கடையிலே புடவை எடுத்து கொடுங்க. ஆ? இவ்வளவு பெரிய கடையிலையா? வேண்டாம் தம்பி. எங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கடையை வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கலாமே தவிர உள்ள வந்து புடவையெல்லாம் எடுக்க முடியாது தம்பி. நாங்க எப்பவும் எடுக்கிற கடையிலேயே எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறோம் தம்பி. சுந்தரம், பணத்தை பத்தியெல்லாம் கவலைப்படாம பார்வதிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பட்டு புடவையே எடுத்துக்க சொல்லுங்க. பில்லை நான் பே பண்றேன். அது தம்பி, நம்ம ஸ்டாஃப்ல யாருக்காவது கல்யாணம்னா நாங்க புடவை எடுத்து கொடுப்போம்ல. இப்போ அந்த புடவைய அட்வான்ஸா பொண்ணு பார்க்கறதுக்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க போய் பார்வதியை கடைக்கு கூட்டு வாங்க. சரிங்க தம்பி. அப்பா எதுக்கு ஓடி வராரு? பார்வதி, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி அது வரீங்க? ஒண்ணும் இல்லம்மா. உன்னை சீக்கிரமா கூட்டிட்டு போறதுக்காக வேகமா ஓடி வந்தேன். எப்படி மூச்சு வாங்குது பாருங்க. எதுக்குப்பா இப்படி வேகமா வந்தீங்க? சந்தோஷத்தோட ஓடி வந்தம்மா. அதான் பெரிய தம்பி உனக்கு அந்த கடையிலே வந்து புடவை வாங்கி தரேன்னு சொன்னாரு. உனக்கு பிடிச்ச புடவையா பட்டு புடவையா எடுத்துக்க சொன்னாரு. ரேட்டை பத்தி எல்லாம் கவலைப்படவே வேண்டாமா. பில்ல நானே கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. பெரியய்யா எனக்கு பிடிச்ச புடவையா, அதுவும் பட்டு புடவையா எடுத்துக்க சொன்னாரா? ஆமாம்மா, நீ வா. என்னாச்சுமா? ஆனா அந்த கடையில அம்மா இருக்காங்களேப்பா, நான் எப்படி? பார்வதி, கடல் மாதிரி இருக்கிற அந்த கடையில நாம அம்மா கண்ணுல படாம ஒரு ஓரமா நின்னு எடுத்துட்டு வந்துடலாம். நீ வாமா, வா. வான்றல்ல. ரொம்ப அழகா இருக்குக்கா. எஸ், உங்களுக்கு நல்லா இருக்கும். வச்சு பாருங்க. அழகா இருக்கு. ஆதித்யா, இந்த சாரி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உங்களுக்கு எடுத்துக்கோங்க. எஸ். இதையும் சேர்த்து பேக் பண்ணி. சரிங்க மேடம். அருணுக்கு ஃபார்மல் சூட்ஸ் மேல இருக்கு, பாக்கறியா? நான் பார்க்கறேன். யூ கேரி ஆன். சரி எடுங்க. ஓகே மேடம். அப்பா இவ்ளோ பெரிய கடை, இப்பவே எனக்கு தலை சுத்துது. சரிம்மா, சீக்கிரமா புடவைய வந்து செலக்ட் பண்ணுமா. வா வா. சூப்பர். நைஸ் கலர். அந்த அந்த பிரவுன் கலர் இல்ல, அந்த ரெட். வெரி நைஸ். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? அதோ அந்த புடவை இதுவா? எடுங்க, கிரீன் கலர். எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்குமா. நல்லா இருக்குல்லப்பா? அழகா இருக்குமா. இதை எடுத்துக்கலாமா? அப்பா
வேணாம்ப்பா வேற கலர்ல பார்க்கலாம் இது நல்லா இல்ல ம். அம்மா பார்வதி இன்னும் நிறைய இருக்கு அந்த பக்கம் ஆ பாப்போம். அங்க போலாம்ப்பா இத பாருமா. அப்பா நல்லா இருக்காப்பா நல்லா இருக்குமா. ஆ என்னம்மா இந்த புடவையை எடுத்துக்கம்மா. ஆ, இல்லப்பா இந்த புடவை வேணாம் வேற ஏதாவது பார்க்கலாம் மேல செலக்ஷன்ஸ் ஆ இருக்காமா. இருக்கு சார் சரி மேல போய் பார்க்கலாமா. பியூட்டிஃபுல். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா அக்கா இருக்கு. இதை விட சூப்பர் புடவை நான் அந்த பக்கம் பார்த்தேன். ஆ? அத போய் பார்க்கலாமா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அது ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. அப்படியா? ஆ, வாங்க போய் பார்க்கலாம். வாங்கக்கா. ரூபாய் போட்டிருக்கே வேண்டாம் இது எடுத்துங்க மேடம். அண்ணா இந்த புடவையை காட்டுங்க இது மேடம். இது வேணாம் என்ன பார்வதி ஆ? செலக்ட் பண்ணிட்டியா? இல்ல பெரியய்யா எந்த புடவை எடுத்தாலும் விலை அதிகமா இருக்கு விலையெல்லாம் பார்க்காத, புடவையை பாரு, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. பணம் நீங்க கொடுக்கறீங்கிறதுக்காக அநியாய விலைக்கு எடுக்க முடியுமா பெரியய்யா? தினமும் கட்டிக்கிறதுக்காக நீ புடவை எடுக்கல. இது ஒரு ஸ்பெஷல் டே. பொண்ணு பார்க்குற சுபகாரியம் வேற. உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். அதனால உன் கண்ணுக்கும் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு புடவை எடுத்துக்கோ. பிடிச்ச புடவைன்னா எல்லா புடவையும் தான் பிடிக்குது. எல்லா புடவையும் பிடிச்சிருந்தாலும் அதுல ஒன்று தானே எடுக்க முடியும். எனக்கு எதை எடுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல பெரியய்யா. ஒரே குழப்பமா இருக்கு. நீங்களே பாருங்களேன். இது இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பெரியய்யா? உனக்கு பிடிச்சிருக்கா அதை சொல்லு. பிடிச்சிருக்கு பெரியய்யா, ஆனா விலை. வாங்கிக்கோ. அண்ணா அதை பேக் பண்ணிருங்க. ஓகே சார். ஐயா இது நல்லா இருக்கா? இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பெரியய்யா. சரி, பில் போட்டுருங்க. சரிங்க சார், கொடுங்கம்மா. அது வனஜா ஆ. போதும். எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கல. நாம அங்க பார்த்த சாரீஸ் தான் நல்லா இருந்தது இல்ல தாக்ஷாயணி? மிஸ்டர் பார்த்திபன், சொல்லுங்க மேடம். நான் அந்த கவுண்டர்ல செலக்ட் பண்ண சாரீஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. அந்த லாஸ்டா பார்த்த சாரியும் கண்டிப்பா பேக் பண்ணுங்க. சரிங்க மேடம். கேஷுவல் வேர் சாரீஸ் எங்க இருக்கு? எந்த சைடு இருக்கு மேடம்? லெட்ஸ் கோ. இங்க நல்லா தானே இருக்கு. வாங்க சார்.
நன்றி சார். தேங்க்யூ. வாங்க. ம் வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் பெரியய்யா. சரி நீங்கள் கீழே வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். சரிங்க தம்பி, வாமா. அக்கா நீங்க தான் ஐஸ்வர்யாக்கு 60 புடவை வாங்கிருக்கீங்கல்ல, அப்புறம் இந்த புடவை யாருக்கு? அது எனக்கு வரப்போற பெரிய மருமகளுக்கு. நீ என்ன அவ்வளவு ஆழமா யோசிச்சுட்டு இருக்க? வரப்போற மருமக யாரு, என்ன, எங்க இருக்காங்க ஒண்ணுமே தெரியாது, அதுக்குள்ள புடவை வாங்கி வைக்கிறாங்களேனா? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? எங்க அக்கா தனக்கு வரப்போற மருமகளுக்காக எங்க வீட்ல ஒரு ரூம் முழுக்க புடவை நகைன்னு வாங்கி குவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷமா வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. ஓ, ரியலி அகிலா மேடம்? ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ்ட். என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வரப்போறான்னா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஆதித்யாக்கு வரப்போற பொண்டாட்டி இந்த அகிலாண்டேஸ்வரி மாதிரியே இருக்கணும். அவளுக்குள்ள நான் என்ன பார்க்கணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். மேடம் யா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். 1 மினிட். யா மேடம், சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த புடவை 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். 5 நிமிஷம் தானே ஆகுது, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. 5-10,000 மேல ஆனாலும் பரவாயில்ல, எங்க அக்கா ஆசைப்பட்டிருக்காங்க, அந்த புடவை தான் வேணும். இட்ஸ் ஓகே, எனக்கு அது வேண்டாம். அக்கா அது உங்களுக்கு இட்ஸ் ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். மேடம், புது டிசைன்ஸ் நிறைய இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது. வந்த உடனே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் மேடம். ஓ, தட்ஸ் நைஸ் ஆஃப் யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி. பூபதி என்ன சார், இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுறேன் சார். ஓகே சார். நான் போயிட்டு வரேன் பெரியய்யா. சுந்தரம், பார்வதி டாக்ஸியில் கூட்டிகிட்டு போயிருங்க. இல்ல தம்பி, அது வந்து நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன். நீங்கள் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோங்க, சாவி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. பார்வதி, ஐயா. மாப்பிள்ளை முன்னாடி ரொம்ப மரியாதையாக நடந்துக்கோ. ம், அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்லணும், புரிஞ்சுதா? ம். சரிங்க பெரியய்யா. ஆல் தி பெஸ்ட். வரேன் தம்பி. வாங்க. யா, நான் பார்த்தேன்ல. ஆமா மேடம், நீங்க போகும்போது சொன்னீங்களே அந்த டிசைன் தானே? ரைட், அதே சரி, அதே டிசைன். ஓகே மேடம், நான் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். எஸ். நீ இங்கே இருமா. ஓகே மேடம். யா, தேங்க்யூ. சாரி டெலிவரி பண்றேன்னு சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு பார்வதிய மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாம்மா, இளவரசு தான் அவருக்கு தெரிஞ்ச பையன், நல்ல குடும்பம்னு சொல்லி இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணாரு. ம், தாயில்லாத பொண்ணு முதலா பொண்ணு பார்க்க வர்றாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணுமா? விஜயா, எஸ் மேடம்.